ஒரு பேஷண்ட் என்கிட்ட கேட்டாங்க, டாக்டர் நான் இன்னைக்கு வரைக்கும் இந்த சிகரெட்டை என் வாயில் வச்சதே கிடையாது, நான் இன்னைக்கு வரைக்கும் ஸ்மோக் பண்ணதே கிடையாது, அப்படி இருந்த பிறகு கூட ஏன் எனக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு கேட்டாங்க. அதோட விடல என்ன, இன்னொரு கொஸ்டின் கேட்டாங்க, டாக்டர் எனக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இந்த 3 ஃப்ரெண்ட்ஸுமே டெய்லி சிகரெட் ஸ்மோக் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஏன் ஹார்ட் அட்டாக் வரல அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கான பதிலை கீழே கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நல்லா கேட்டுடுங்க. இன்னைக்கு சுகர் ஒரு ஆளுக்கு ஏன் வருதுன்னு தெரியுமா? உங்களுக்கு ப்ரெஷர் ஏன் வருதுன்னு தெரியுமா? கெட்ட கொலஸ்ட்ரால் வருதுன்னு தெரியுமா? இந்த 3க்கும் பதில் யாருக்குமே தெரியாது. நீங்கள் தான் பிரச்சனையே. சுகர், பிபி, கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் தான், அதுதான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ ஆபத்து அப்படின்னா, நம்ம இரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் பிளாக், அதுக்கு பேர் அத்தீரோஸ்க்ளீரோசிஸ் வந்து இன்னைக்கு நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. அவ்வளோ ஆபத்தானது தான் என்னது? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, 2 வழியெல்லாம் கிடையாது, ஒரே ஒரு வழி மட்டும்தான். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக எடுத்தால் மட்டும்தான் இந்த சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை, ஏன் இந்த இன்சுலினை என்ன பண்ண முடியும்? நிறுத்த முடியும். இல்லை அப்படின்னா முதல்ல 2 மாத்திரை, அப்புறம் 4 மாத்திரை, 4 மாத்திரை குட்டி போட்டதுன்னா 8 மாத்திரை, 8 மாத்திரை குட்டி போட்டதுன்னா 16 மாத்திரை. இன்னைக்கு நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க 16 மாத்திரையும் இன்சுலினும். ஸோ அவ்வளோ ஆபத்தானதான் என்னது? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஒரே ஒரு வழி தான், பேலன்ஸ்டு டயட். இந்த பெரியவங்களை பாருங்க, 42 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன், 128லேருந்து 86 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடர், மாத்திரை, ஜூஸ் ஒன்றும் கொடுக்கல, ஒன்றுமே கொடுக்கல. நான் கொடுத்ததெல்லாம் பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான். இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேட்டிங்கன்னா நான் சொன்ன விஷயம் கரெக்டாக இருந்தால் மட்டும் இந்த வீடியோவை நீங்கள் வேர்ல்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேர்ல்டு, WORLD. ஏன்னா ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ ஆபத்தானதுன்னு கண்டுபிடிச்சிக்கிடுவாங்க. புரிஞ்சுதா இல்லையா? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணலைன்னா திரும்ப சொல்கிறேன், இந்த மாத்திரையும் இந்த இன்சுலின் கூட தான் நம்ம வாழ்க்கை நாசமாக போயிடும். வேணும்னா பாருங்கள், அவ்வளோ ஆபத்தானது இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இதனால தான் இன்றைக்கி இந்த ஒரே ஒரு வாரத்தினால தான் எல்லா ஐசியும் ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி இதை மட்டும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா க்ளீன். வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க, நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா?